வணக்கம். வெல்கம் டு சென்னை சிவில் சர்வீசஸ் சென்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பண்றது இல்ல. ஸோ சாரி ஃபார் டிலே. ஸோ இப்போ கொஸ்டின் ஸ்டாப் போயிடலாம். 9th தமிழ்ல தேர்ட் டேர்மோட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ புக் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்கோட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மதுரை காஞ்சி டேஷ் அடிகளை உடையது. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை உடையதுன்னா 782 அடிகளை உடையது மதுரை காஞ்சி, அந்த நூல் முழுமையும். ஆனா அதுல மதுரையை பற்றி மட்டும் குறிப்பிடக்கூடிய அடிகள் வந்து பாத்தீங்கன்னா 354. மதுரை மட்டும் அப்படின்னா 354 அடிகள் மொத்தமா தான் கேட்டிருக்காங்க. அப்ப 782 அடிகள் தான் கரெக்ட். மதுரை காஞ்சியை பாடியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். இந்த நூலை வந்து பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை காஞ்சிய பெருகுவல மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படின்னு அர்த்தம். காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படின்னு அர்த்தம். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அடுத்து மாக்கால். மா அப்படின்னா பெரிய இல்லையா? மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். பெரிய கடல் அப்படின்னு பெரிய கால் அப்படின்னு அர்த்தம் இல்ல. மானா பெரியன்னு அர்த்தம். சரிங்களா? மாக்கால்னா பெருங்காற்று. பெருங்காற்று. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 3வது கொஸ்டின், விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். முதல் காப்பியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சிவசிந்தாமணி. சிவசிந்தாமணியை இயற்றியவர் யாருன்னா திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். சிவசிந்தாமணிக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து மனநூல். 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 இதோட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வரும்பொழுது பார்க்கலாம். சிவசிந்தாமணியே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின், முத்தொள்ளாயிரத்தை இயற்றிய புலவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டு. முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் வந்து சேர சோழ பாண்டிய அரசர்களை பற்றியது. பாண்டிய அரசர்களை பற்றியது. எந்த ஒரு அரசருடைய பெயர் குறிப்பிடாம பொதுவாவே சேர சோழ பாண்டியர்களே அப்படின்னு பொதுவா குறிப்பிட்டிருக்கோம். 900 பாடல்களை கொண்டது. அதான் முத்தொள்ளாயிரம். 3 அரசுகளை பற்றி கூடியது, 900 பாடல்களை கூடியது. சோ முத்தொள்ளாயிரம் அப்படின்னு அதுக்கு பெயர் வந்திருக்கு. சரிங்களா? இதோட ஆசிரியர் யாருன்னா, அதோட ஆசிரியர் பெயர் அறியப்பட முடியவில்லை. சரிங்களா? ஆசிரியர் பெயர் அறியப்பட முடியவில்லை. ஆனா அவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து 5வது கொஸ்டின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் சென்றடைந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 91 நாட்கள். ஆப்ஷன் சி. 91 நாட்கள். சில சமயம் டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி ஃபேக்ட் கொஸ்டினும் கேட்பாங்க. சரிங்களா? 91 நாட்கள். அடுத்து 6வது கொஸ்டின், தமிழக அரசு பெரியாரின் எழுத்துச் திருத்தங்களில் சிலவற்றை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? 1978. பெரியாருடைய எழுத்துச் திருத்தங்கள்ல சிலவற்றை 1978ல ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? சோ தமிழகத்துல எழுத்துச் திருத்தங்கள் கொண்டவங்க முக்கியமானவர் வந்து பெரியாரும் ஒருத்தர் தான். வீரமாமுனிவரும் பெரியாரும் 2 பேரும். அடுத்து 7, பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. 1925. சுயமரியாதை இயக்கம். தோற்றுவித்த இயக்கம்னா சுயமரியாதை இயக்கம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1925. முக்கியமான கொஸ்டின். அடுத்து 8, ஒளி அமுது இலக்கண குறிப்பு தருக. ஒளி அமுது அப்படிங்கிறது உருவகம். 9th கொஸ்டின் பார்ப்போம். கூற்று 1, ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் லாவாய்ட்சு அப்படின்னு இருக்கு. லாவாய்ட்சு இல்ல, தவறு. கன்ஃபூசியஸ் தான். கன்ஃபூசியஸ் தான் வந்து ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்தித்தவர். சரிங்களா? இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்தவர் தான் நைன்த் கொஸ்டின் பார்ப்போம். கூற்று 1, ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் லாவாய்ட்சுன்னு இருக்கு. லாவாய்ட்சு கிடையாது. சரிங்களா? கன்ஃபூசியஸ். கன்ஃபூசியஸ் தான் ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்திச்சிருப்பாரு. லாவாய்ட்சு அப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்தவர் தான். சரிங்களா? அது லாவாய்ட்சு. சோ 2மே மாத்தி குடுத்திருக்காங்க. சோ 2மே தவறு. கூற்று 2ம் தவறு. சரிங்களா? 2 கூற்றுமே தவறு தான். அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். யசோதர காவியத்தில் உள்ள சுருக்கங்களின் எண்ணிக்கை. யசோதர காவியத்துல மொத்தம் 5 சுருக்கங்கள் இருக்கும். 5 சுருக்கங்கள். யசோதர காவியம் வந்து சமண முனிவரால் இயற்றப்பட்டது. ஆனா யாருன்னு சொல்லிட்டு நமக்கு பெயர் தெரியல. சமண முனிவர்கள் ஒருவரால் இயற்றப்பட்டது யசோதர காவியம். அடுத்து 11, தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கின்பம் என்று கூறியவர் யார்? தம் மக்கள் மெய்தீண்டல்
உயிர்க்கின்பம் என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர். அடுத்து 12 பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது. பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது சீர். சீர். சீர்கள் வந்து 4 வகைப்படும். சீர்கள் வந்து 4 வகைப்படும். அது என்னன்னா ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு 4 வகைப்படும். அடுத்து தலை. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா தலை 7. நேரொன்று ஆசித்தலை, நிறையொன்று ஆசித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றரை வஞ்சித்தலை இது மாதிரி சொல்லிட்டு மொத்தமா 7 வரும். சரிங்களா? சோ அதுல தலைனா என்ன அப்படின்னா பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். நின்ற சீருடைய ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். தலை 7 வகைப்படும். அடுத்து 14 ஞானம் என்பதன் பொருள். ஞானம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அறிவு. ஞானம் அப்படின்னா அறிவு. 15 பூட்கை இல்லோன் யாக்கை போல. பூட்கை இல்லோன் யாக்கை போல என்ற அடிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலந்தூர் கிழார். ஆலந்தூர் கிழார். இதுல அந்த பூட்கை இல்லோன் அப்படிங்கிறது பூட்கை அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன். குறிக்கோள் இல்லாதவன். பூட்கை அப்படின்னா குறிக்கோள். குறிக்கோள் இல்லாதவன் யாக்கை போல அப்படின்னா வெறும் உடம்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெறும் சதைப்பிண்டம். யாக்கைனா வெறும் சதைப்பிண்டம். ஆலந்தூர் கிழார். அடுத்து 16 தனிநாயகம் அடிகளின் எந்த இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சர் தமிழ் பண்பாடு. தனிநாயகம் அடிகளின் எந்த இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறதுனா தமிழ் பண்பாடு. இந்த தனிநாயகம் அடிகள் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர். 17 இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இந்த வரிகள் யாருடையதுன்னா அமுதோன். அமுதோன். 18 ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016 ஒரு சிறு இசை வந்து யாருடையது? கல்யாண்ஜி. கல்யாண்ஜி. இவரோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். 19 பாலை பாடிய பெருங்கடுகோ எந்த மரபைச் சேர்ந்தவர்? பாலை பாடிய பெருங்கடுகோ எந்த மரபைச் சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. சேர மரபைச் சேர்ந்தவர். கலித்தொகையில வந்து பாலை திணையை பாடியவர். அதான் பாலை பாடிய பெருங்கடுகோ. கலித்தொகையில் பாலை திணையை பாடியவர். சு சமுத்திரத்தின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சு சமுத்திரத்தின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேரில் பழுத்த பலா. வேரில் பழுத்த பலா. இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். இதெல்லாம் வரும் பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வியில வரும் பார்க்கலாம். குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுப்புக்காக வந்து தமிழக அரசு விருது பெற்றார். குற்றம் பார்க்கில் அவரோட தான் தமிழக அரசு விருது பெற்றது. குற்றம் பார்க்கில். அடுத்து 21 இமயத்து கோடு உயர்ந்தன. இவ்வடிகளில் கோடு அப்படின்னா கோடுனா மலையுச்சி. கோடுனா மலையுச்சி. சு சமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? இப்பதான் பார்த்தோம். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 23 மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? எட்டு தொகையில் 13 பாடல்களை பாடியிருப்பார். மாங்குடி மருதனார் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியுடைய ஆசிரியர் தான் மாங்குடி மருதனார். அவர் வந்து 8 தொகையில் 13 அடிகளை பாடியிருப்பார். 24 இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. இமிலிசை வினைத்தொகை. இமிலிசைனா வினைத்தொகை. 25 பேச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஏக்கர் பரப்பளவை உடையது? பேச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பளவு உடையது. 18 ஏக்கர். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். ஏற்கனவே நம்ம கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். இது வந்து திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின் தான். 16 வகைப்படும். யவனப்பிரியா அப்படி என்பது எதனை குறிக்கும்? யவனப்பிரியா அப்படின்னா மிளகு. யவனப்பிரியானா மிளகு. 28 ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இக்குறட்பாவில் வந்துள்ள அணியை காண்க. அணி பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. 29 தி ஜானகிராமன் தனது டேஸ் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார். உதயசூரியன் அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருக்கு. அப்ப நம்ம கிழக்கு பகுதியில் ஜப்பான் வச்சுக்கோங்க. ஜப்பான் உதயசூரியன்.
சூரியன் உதிக்கும் பொழுது ஜப்பான் ஈஸ்ட்ல இருந்தா உதிக்கும். ஸோ நமக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு வந்து ஜப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான். ஜப்பான் நாட்டு அனுபவங்களே வந்து உதயசூரியன் என்ற தலைப்பில் வெளியிட்டிருப்பார். அடுத்து 30 முத்துரை தாமம் இலக்கண குறிப்பு தருக. முத்துரை தாமம் முத்துரை தாமம் அப்படின்னா ஐனா 2ஆம் வேற்றுமை வரும். 2ஆம் வேற்றுமை தொகை. 31 முக்குறள்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. முக்குறள்கள் என்னென்ன அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில். கொன்றை, ஆம்பல், மூங்கில் தான். பொருந்தாததுன்னு கேட்டனால பொருந்தம். இதைதான் சூஸ் பண்ணணும். பொருந்தாதது. 32 உலை என்பது ஒரு வகை மான். உலை என்பது ஒரு வகை மான். 33 சோழர் கால இறுதியில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் இங்கு உள்ளன. எங்க இருக்கு? இங்கு உள்ளன. சோழர் காலத்திலேயே இறுதியில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் வந்து திருவரங்கத்துல இருக்கும். திருவரங்கத்துல இருக்கும். 34 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். நோய். ஏவும் செய்கலான் தான் தேரான் நம்ம சொன்னாலும் செய்யாம தானாவும் வந்து முயன்று வராம இருக்கக்கூடியது அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய். ஓர் நோய். அடுத்து 35 எஸ்டரிஸ்னா கலிமுகங்கள். கலிமுகங்கள். லைட் ஹவுஸ்னா தான் கலங்கரை விளக்கம். துறைமுகங்கள்னா போர்ட். துறைமுகங்கள்னா போர்ட். அடுத்து 36 பைங்கூல் வளர்ந்தது ஆகுபெயரை காண்க. பைங்கூல் வளர்ந்தது ஆகுபெயரை காண்க. காரிய வாகுபெயர். காரிய வாகுபெயர். ஆகுபெயர் மொத்தம் 16 வகைப்படும் நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து கருவியாக பெயர், காரியாக பெயர் இதெல்லாம் வரும். சோ பைங்கூல் அப்படிங்கிறது வந்து காரிய வாகுபெயர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 37 மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடியும் அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரையை பற்றி மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். 354 அடிகள் வந்திருக்கும். மொத்தம் வந்து 782 அடிகள் பார்த்திருக்கோம். மதுரை காஞ்சி. அல்லல் என்பதன் பொருள். அல்லல் அல்லல் அப்படின்னா சோறு. சரி, அல்லல்னா சேரு. அல்லல். 39 வெண்குடையான் நாடு. வெண்குடையான் நாடு அப்படிங்கன்னா பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. 40 அஞ்சி இலக்கண குறிப்பு தருக. அஞ்சி வினையெச்சம். அஞ்சின்னு வருது இல்லையா? வினையெச்சம். அடுத்து 41 ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் என்ற படையை உருவாக்கினார்கள்? மோகன் சிங் தலைமையில தான் உருவாக்கிப்பாங்க. மோகன் சிங். சுபாஷ் சந்திர போஸ் லேட்டரா தான் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? மோகன் சிங் தான் கரெக்ட். 42 எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி என்னும் துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? வள்ளலார். எல்லா உயிரும் தம் உயிர் போல அப்படின்னாவே வள்ளலார் தான். 43 காகித உறவு சு சமுத்திரனின் என்னன்னு கேட்டிருக்காங்க. காகித உறவு அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு. சு சமுத்திரனுடைய சிறுகதை தொகுப்பு ஏற்கனவே பார்த்திருக்கோம். வேரில் பழுத்த பலாவுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்களா பார்த்திருக்கோம். அடுத்து 44 சௌரி பெருமாள் அரங்கனார் பதிப்பித்த நூல் குறுந்தொகை. சௌரி பெருமாள் அரங்கனார் பதிப்பித்த நூல் வந்து குறுந்தொகை. குறுந்தொகையோட அறிவரையறை அடிக்கடி கேட்பாங்க. அது இன்னொரு கொஸ்டின் இருக்கு, நம்ம பார்க்கலாம். 4 to 8 முக்கியமான பகுதி குறுந்தொகை. அகப்பொருளால் ஆனதுதான் குறுந்தொகை. அடுத்து 45 யா என்பது எந்த நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம்? பாலை நிலம். யா என்பது பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம். 46 பிடி பசி இலக்கண குறிப்பு தருக. பிடி பசி அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை. பிடியின் பசி. பிடி பசினா பிடியின் பசி. பிடி அப்படின்னா பெண் யானை. பெண் யானை. அடுத்து 47 சரியான இணையை தேர்ந்தெடு. வேலம் அப்படின்னா ஆண் யானை. பிடினா பெண் யானை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சோ இரண்டுமே கரெக்ட். வேலம் ஆண் யானை, பிடினா பெண் யானை. சோ இரண்டுமே சரி. ஆப்ஷன் இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 48 திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப். 49 இதுவரை தமிழ்நாட்டில் நடந்துள்ள உலக தமிழ் மாநாடுகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க?
மொத்தம் 8. தமிழ்நாடு மட்டும் அப்படிங்கும் பொழுது 3. தமிழ்நாட்டுல மட்டும் 3 இடத்துல நடந்திருக்கும். உலக தமிழ் மாநாடுகள். கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. உலக தமிழ் மாநாடுகள். சரிங்களா? சோ இதுல 1968ல சென்னையில நடந்திருக்கும். சென்னை 68ல சென்னை, 1981ல மதுரை, மதுரை, 1995ல தஞ்சாவூர். சார் அப்ப கோவையில 2010ல நடந்தது இல்ல சார். அது என்னன்னா, அது வந்து செம்மொழி மாநாடு. அடுத்த கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. கோவையில் செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2010. 2010 கலைஞர் தலைமையில நடந்திருக்கு. அடுத்து 51 பிஷி ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் சிறுகதை என்னன்னா, சயின்ஸுக்கு பழி. இன்னொரு கொஸ்டின்ல இருக்கு நம்ம பார்க்கலாம். சயின்ஸுக்கு பழி. நான் ஏன் நெறைய டிஸ்கஸ் பண்ணலைன்னா, அடுத்தடுத்த கொஸ்டின்ல வருது ஆன்சர் எல்லாமே. சரிங்களா? அதனால பண்றதில்ல. சோ நா. பிச்சமூர்த்தியோட இதுதான் அவர் தான் பிஷி ரேவதி என்ற பெயர்கள்ல புனைப்பெயர்கள்ல நெறைய படைப்புகள் பண்ணியிருப்பாரு. அவருடைய முதல் படைப்பு சயின்ஸுக்கு பழி. 52 இந்திய தேசிய ராணுவம் மணிப்பூர், மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றிய நாள் எதுன்னு கேட்கிறாங்க. 1944 மார்ச் 18. 1944 மார்ச் 18ல கொடியேற்றிருப்பாங்க. மொய்ராங்ல, மணிப்பூர். 53 மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சொன்னவர் யாருன்னா, சர்ச்சில். வில்சன் சர்ச்சில் தான் சொல்லியிருப்பார். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் வந்து வில்சன் சர்ச்சில். சர்ச்சில். அதுக்கு நேதாஜி என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்றார். இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று சொல்லியிருப்பார் நேதாஜி. அடுத்து 54 இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தில்லான். தில்லான். 55 சிவசிந்தாமணியில் உள்ள இலம்பகங்கள் எத்தனை? இலம்பகம் அப்படின்னா உட்பிரிவு. உட்பிரிவுகள் 13. சிவசிந்தாமணியில 13 இலம்பகங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிவசிந்தாமணிக்கு இன்னொரு பேர் வந்து மணநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிவசிந்தாமணி பாடியதற்கு முன்னோடியாக நரிவிருத்தம் என்ற நூலை வந்து திருத்தக்க தேவர் எழுதியிருப்பார். நரிவிருத்தம் என்ற நூல் வந்து இருந்தது. நரிவிருத்தம் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியம். நரிவிருத்தம். அடுத்து 56 மகளிர் என்ற பொருள் தரக்கூடிய சொல். மகளிர் அப்படின்னா கொடியன்னார். கொடியன்னார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடிசில்னா என்னன்னா சோறு. அடிசில்னா சோறு. மடிவு அப்படின்னா சோம்பல். மடிவுனா சோம்பல். அடுத்து 57 ஏமாங்கத நாட்டில் கருக்கொண்ட பச்சை பாம்பு போல காட்சியளிப்பது. கருக்கொண்ட பச்சை பாம்பு போல அப்படின்னா நெற்பயிர். நெற்பயிர். அடுத்து 58 தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற சிறுகதையின் ஆசிரியர். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற சிறுகதையின் ஆசிரியர் சு. சமுத்திரம் தான். திருநெல்வேலியை சேர்ந்தவர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதோட பிற நூல்கள் என்னன்னு பார்த்தரலாம். வாடாமல்லி, வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு. காகித உறவு. அடுத்து 59 பெரியார் நடத்திய ஆங்கில இதழ். ஆங்கில இதழ்னு கேட்டிருக்காங்க. ரிவோல்ட். ரிவோல்ட். பெரியாருடைய இதழ்கள் என்னென்னு குடுத்திருப்பாங்க புக்ல. அதுல வந்து குடியரசு இருக்கும். சரிங்களா? விடுதலை, குடியரசு, விடுதலை, உண்மை, உண்மை, குடியரசு, விடுதலை. உண்மை, குடியரசு, விடுதலை. சரிங்களா? பகுத்தறிவு இருக்காது. ரிவோல்ட் தான் ஆங்கில இதழ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பெரியார் அவர்கள் கிடையாது. அது நீதி கட்சி. சரிங்களா? அடுத்து 60வது கொஸ்டின். சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுவர் பெரியார் தான். சுயமரியாதை சுடர் அப்படின்னாலே பெரியார் தான். வருக்கை என்பதன் பொருள் 61. வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். பலாப்பழம். 62 விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன திருப்தியும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றைக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். அவற்றுக்கான விலை வந்து துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நேதாஜி. அடுத்து 63 நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை. அப்பதான் பார்த்தோம் சயின்ஸுக்கு பழி.
அடுத்து 64 யசோதரன் எந்த நாட்டு மன்னன்? அவந்தி நாட்டு மன்னன். யசோதர காவியம்ல வரும். யசோதரன் அவந்தி நாட்டு மன்னன். யசோதர காவியம் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யசோதர காவியம் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. அதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு அறியப்பட முடியவில்லை. சரிங்களா? ஆனா சமண முனிவர் மட்டும் தெரியும். அடுத்து குறுந்தொகை அடிவரையறை வந்து 4 முதல் 8. கடவுள் வாழ்த்து நீங்களாக குறுந்தொகையில எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னா 401 பாடல்கள் உண்டு. சரிங்களா? அது இன்னொரு கொஸ்டின்ல இருக்கு. நம்ம பார்த்துடலாம். ஓகே. அடுத்து 66 கலையிய இலக்கண குறிப்பு தருக. கலையிய அப்படின்னா சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் பி சொல்லிசை அளபடை. கலையிய. 67 என் கதைகளின் கதை. என் கதைகளின் கதை யாருடையதுன்னா சு. சமுத்திரம். இவங்க வந்து வளத்தம்மா அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருப்பார். வளத்தம்மா. அடுத்து நசை அப்படின்னா விருப்பம். நசைனா விருப்பம். ஆப்ஷன் டி. அடுத்து 69 அந்நியமற்றி நதி. அந்நியமற்ற நதி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்யாண சுந்தரம் கரெக்ட் தான். வண்ணதாசன் அவரும் கரெக்ட் தான். கல்யாண்ஜி 3மே. சோ ஒருத்தரோட பேரு தான் கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி, வண்ணதாசன். அந்நியமற்ற நதி அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. 70 கடவுள் வாழ்த்து நீங்களாக குறுந்தொகையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை. இப்பதான் பார்த்தோம் 401. கடவுள் வாழ்த்து உட்படனா 402. நீங்களாக அப்படின்னு தான் புக்லயே கொடுத்திருப்பாங்க. அப்ப 401. அடுத்து 9th தமிழ் ஓல்டு புக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 71 அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். வாய்மையோடு 5 சால் 5 சால்பு ஊன்றிய தூண் என்ற குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? இதுல வந்து அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. அணிகள்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து 72 இருநிலம். இருநிலம் என்பதற்கான பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இருநிலம் அப்படின்னா அது வந்து உரிச்சொற்கள்ல வரக்கூடியது பெரிய நிலம். சரிங்களா? அதுக்கு எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்னு கேட்டனால சிறிய நிலம். இருநிலம்னா பெரிய நிலம்னு அர்த்தம். எதிர்ச்சொல்னு கேட்டனால சிறிய நிலம் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 73 தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் வழங்கப்படுவார். காந்திய கவிஞர் அப்படின்னா வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் யாரு? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். எழுபத்தி நாலு சிறிய தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டவுடன் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்காக தயார் அப்படின்னு சொன்ன காந்தியடிகளிடம் பரிந்துரைத்தவர் யாருன்னா தில்லையடி வள்ளியம்மை. தில்லையடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் நடந்த விஷயங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. காந்தியடிகள் வந்து இவங்க தில்லையடி வள்ளியம்மை இறந்ததப்போ என்ன செஞ்சிருப்பாங்கன்னா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்றார். எனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் கூறியிருப்பாங்க. தில்லையடி வள்ளியம்மை. அடுத்த 75 தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் காந்தியடிகளின் நூலில் குறிப்பிட்டுள்ளார். எந்த நூலில் சொல்லியிருப்பார்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். 76 துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என்ற மக்களால் போற்றி வாழ்ந்தவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். 77 ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தருமம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் தான். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றிய ராணி மங்கம்மாள். அடுத்து 78 பொறுத்துக புணர்ச்சியிலிருந்து கொடுத்திருக்காங்க. இயல்பு புணர்ச்சி. இயல்பா புணரணும். அதான் இயல்பு புணர்ச்சி. பொன் கூட்டல் வளையல். பொன் வளையல் தான் இயல்பு புணர்ச்சி. சோ ஃபர்ஸ்ட்க்கு வந்து இயல்பு புணர்ச்சி வந்து பொன் வளையல். அப்ப 4 தான் ஸ்டார்ட் ஆகணும். சோ அப்ப ஆப்ஷன் சி. தோன்றல் விகாரம். விகார புணர்ச்சியில 3. தோன்றல், கெடுதல், திரிதல் 3 வகைப்படும். தோன்றல் விகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாழை கூட்டல் பழம், வாழை பழம் இப்ப தோன்றிருக்கு. கெடுதல்னா மரம் கூட்டல் வேர், மரவேர். மரம் கூட்டல் வேர். வேர் வந்துடும். சரிங்களா? மரவேர்னு வரும். இந்த இடத்துல இம் வந்து கெட்டுவிடும். சரிங்களா? அப்ப மரவேல்.
ஸோ 4 3 2 1. அடுத்து திரிதல்ல வந்து கல் கூட்டல் கோட்டை, இல்லு வந்து இர்ரா மாறி இருக்கும். கற்கோட்டை. கற்கோட்டை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. அடுத்து 79 பொறுத்துக. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் 79 பொருத்தணும். மார்கழி அப்படிங்கிறது பெயர்ச்சொல். மார்கழி மாதங்கள் பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படின்னா பாடினான் 3 4. இடைச்சொல் அப்படின்னா வரக்கூடியதெல்லாம் இடைச்சொல். தாயும் தந்தையும் அப்படிங்கிறது இடைச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது சால, சால, தவ, நனி, கூர்களி இதெல்லாம் வந்து உரிச்சொல். அப்ப 2. ஸோ 3 4 1 2. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 80 சரியானது அல்லாததை தேர்ந்தெடுக்க. தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்கணும். ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? சரியானது அல்லாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இலாக்கா அப்படின்னா துறை. இலாக்கானா துறை கரெக்ட் தான். பிளஸர் கார் மகிழுந்து துறை. பிளஸர் கார்னா மகிழுந்து. பிரதானம் அப்படின்னா முதன்மை. முதன்மை. பிரதம அமைச்சர்னா முதன்மை அமைச்சர் சொல்றேன். பிரதானம் முதன்மை. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல கார அங்காடின்னு இருக்கு. பல பொருள் அங்காடி. பல பொருள் அங்காடி. பலகார அங்காடி இல்ல. பல பொருள் அங்காடி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 81 ஜான் பன்யன் என்னும் புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பில்கிரிமிஸ் புரோகிரஸ். பில்கிரிமிஸ் புரோகிரஸ். இந்த நூலை பயன்படுத்தி தான் சரிங்களா வழி நூலாக ரச்சனை யாத்திரிகம் அப்படிங்கிறது ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை எழுதியிருப்பார். ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை ரச்சனை யாத்திரிகம். ஹெச்ஏ கிருஷ்ணனார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க புக்ல. இது வந்து வழி நூல். இதுதான் முதல் நூல். அடுத்து 82 பொறுத்துக. 82 குருசு அப்படின்னா சிலுவயல். தொழும்பர் அப்படின்னா அடியார். தொழும்பர் அடியார். அக்காடியம். அக்காடியம் அப்படின்னா ஏளனம். செற்றம்னா சினம். செற்றம் அப்படின்னா சினம். ஸோ 2 4 1 3 தான் கரெக்ட். 82க்கு ஆன்சர் வந்து ஏ. 83 கொஸ்டின் தமிழரின் வீரத்தை வெளிப்படுத்தும் விளையாட்டாக அறியப்படுவது எருதுக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறுதழுவுதல். மூணுமே கரெக்ட் தான். மேற்கண்ட அனைத்தும் சரி. 84 யாழ் கேட்டு மகிழ்ந்தால் எவ்வகை ஆகுபெயர்? யாழ் கேட்டு மகிழ்ந்தால். யாழ் அப்படிங்கிறது கருவி. திருக்குறள்ல கூட வரும். பனை கொடுது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அப்படின்னு வரும். யாழ் அப்படின்னா வளைவா இருக்கக்கூடிய ஒரு கருவி. யாழ். அப்ப கருவி வந்து ஆகி வருகிறது. சரிங்களா? அப்ப என்ன பெயர் அப்படின்னா கருவி ஆகுபெயர். கருவி இசைக்கு ஆகி வருவது. இசைக்கு ஆகி வருவதால இது வந்து கருவி ஆகுபெயர். 85 கூற்று 1 கூற்று 2 கொடுத்திருக்காங்க. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக் கொள்வது மொழி மாற்று பொருள்கோள். எஸ் கரெக்ட். சொற்களை முன்னா பின்னாடி மாற்றிட்டோம்னா அது வந்து மொழி மாற்று பொருள்கோள். கரெக்ட் தான். பல அடிகளிலும் உள்ள சொற்களை மாற்றி பொருள் கொள்வது அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு இருக்கு. அது தவறு. கொண்டுகூட்டு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள். அப்ப அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னா செயலின் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது. எல்லா அடிகளையும் முன்னாடி பின்னாடி மாற்றிக்கலாம். அப்படி மாத்தினா கூட அந்த செயலுடைய ஓசையும் பொருளும் வந்து சிதையாமல் வருவதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள். அடியவே மாற்றிக்கிறது. அடியில இருக்க சொற்கள் மாற்றோம் அப்படின்னா அது வந்து கொண்டுகூட்டு பொருள்கோள். சோ அப்ப 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. 86 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜி.யு. போப். ஆங்கிலம்னு வந்தாலே நமக்கு ஜி.யு. போப் ஞாபகத்துக்கு வந்துடும். ஜி.யு. போப். 87 பத்துப்பாட்டுள் திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் இயற்றி மதுரை கணக்காயனார் மகனாக அறியப்படுவர் யாருன்னு கேட்டா நக்கீரர். திருமுருகாற்றுப்படையினாலே நக்கீரர் தான். நெடுநல்வாடை நக்கீரர். மதுரை கணக்காயனாரின் மகனாக அறியப்படுவர் நக்கீரர். 88 செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. அடியில் தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. புறநானூறு. அடுத்து 89 குறுந்தொகை என்னும் நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெருந்தேவனார். குறுந்தொகை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடிவரையறை 408. கடவுள் வாழ்த்து நீங்களா 401 பாடல்கள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அதோட கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பெருந்தேவனார். திரும்ப குறுந்தொகையின் அடிவரையறை 408. இப்பதான் பார்த்த கொஸ்டின் தான்.
ஓல்டு புக்லயும் இருக்கு, நியூ புக்லயும் இருக்கு. சரிங்களா? அதனால திரும்ப எடுத்தாங்க. அடுத்து 91 குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வளிபடலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன். வளிபடலம்னா வளிமண்டலம் தான். வளிமண்டலம். அட்மாஸ்பியர். சரிங்களா? அந்த வளிமண்டலம். குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து 92 அடிதோறும் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருவதை டேஷ் என்று கூறுவர். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்கள் அப்படின்னு வந்தா அதற்கு பேர் என்ன அப்படின்னா களி நடில் அடி. களி நடில் அடி. குரல் அடினா 2 சீர்கள் வரக்கூடியது. 2 சீர்கள் மட்டும்தான் வரும். சிந்தடினா 3 சீர்கள். சரிங்களா? அடுத்து அளவடின்னு ஒண்ணு இருக்கு. அளவடினா 4 சீர்கள். அறவடி அல்லது நேரடின்னு சொல்லுவாங்க. அளவடி 4 சீர்கள் வரும். நெடிலடினா 5 சீர்கள் வரக்கூடியது. நெடிலடி. 93 இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் வருதல் இல்லன். இது என்னன்னா முரண்தொடை. முரண்தொடை. முன்னுக்கு பின் முரணா இருக்கும். இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் வருதல் இலன். சோ இது வந்து முரண்தொடை. முரணா இருக்கும். அடுத்து பொறுத்துக. மோனை கொடுத்திருக்காங்க. மோனையோட வகைகள் கொடுத்திருக்காங்க. கூலை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. இது வந்து மோனையில வரும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூலை அப்படிங்கிறது கூலை அப்படின்னா 1, 2, 3 ஒன்று வந்ததுன்னா அது வந்து கூலை. மேற்கதுவாய் அப்படின்னா மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 வந்ததுன்னா மேற்கதுவாய். கீழ்கதுவாய்னா 1, 2, 4 வரணும். முற்று அப்படின்னா எல்லாமே அனைத்தும் 1, 3, 4. சரிங்களா? சோ லாஸ்ட்டுக்கு வந்து 2 வரணும். அத வந்து தெரிஞ்சா கூட என்ன பண்ணிடலாம், உங்களோட ஆன்சர் பண்ண முடியும். முற்று மோனை அப்படின்னா எல்லாமே, எல்லா சீர்களுமே வந்து மாறி இருக்கக்கூடியது. எல்லா வார்த்தைகளும் மாறி இருக்கக்கூடியது தான் முற்று மோனை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? சோ கூலைனா 1, 2, 3, மேற்கதுவாய்னா 1, 3, 4, கீழ்கதுவாய்னா 1, 2, 4, முற்றுனா அனைத்தும். சரிங்களா? 95 தவம் என்பதாக வள்ளுவர் கூறுவது. தவம் என்பதாக வள்ளுவர் கூறுவது என்னன்னா கொல்லாமை. கொல்லாமை. ஒரு திருக்குறள் இருக்கும். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு அப்படின்னு வரும் திருக்குறள். கொல்லா நலத்தது நோன்மை. அதாவது தவம் என்பது என்னன்னா பிற உயிர்களை கொல்லக்கூடாது. அதான் கொல்லா நலத்தது நோன்மை. பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. மற்றவர்களுடைய குறைகளை வந்து சொல்லக்கூடாது. அதுதான் சால்பு. அதான் சான்றாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ அதுக்கு ஆன்சர் வந்து தவம் என்பதாக திருவள்ளுவர் கூறுவது கொல்லாமை தான் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்மைனா தவம். சால்புனா சான்றாமை. நோட் பண்ணிக்கோங்க. சான்றாமை. 96 கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா மங்கம்மாள் சாலை. மங்கம்மாள் சாலை. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே நெடுஞ்சாலை. 97 நாளொன்றுக்கு குறைந்தது 3 லிட்டர் அளவு தண்ணீர் குடித்தால் உடம்புக்கு நல்லது. 3 லிட்டர். 98 நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மோகனூர். மோகனூர். 99 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம். அடுத்து 100வது கொஸ்டின் பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிப்பது எதுனா இஞ்சி. இஞ்சி சாப்பிடுறோம் இல்லையா? அதான் பித்தம். உணவு ஏதாவது செரிக்கலைன்னா இஞ்சி சாப்பிட்டா செரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டுபிடிக்கிறதுனா இஞ்சி. சோ 9th கொஸ்டின் டேர்ம் 3யோட கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இதே மாதிரி மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல போய் நம்மளோட சேனல்ல பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 4ல தமிழ்ல 90க்கு மேல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.